இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்சி தெருவில் கட்டினது ஆதி திராவிடத்தில் கட்டினதுனால அவங்க பிசிங்க அதனால் எஸ்சிக்கு வந்து எப்படி எஸ்சி தெருவில் வந்து நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வரமாட்டேங்கிறாங்க. டீச்சர்ஸும் வந்து இதுக்கு முறையான இது இல்லை. ஆனால் வர பொருள் மட்டும் விநியோகம் ஆகுது. அது எப்படி என்னன்னு ஒன்றும் தெரியல. இதை கேட்டாலும் இல்லை. கரண்ட் இது 1 வருஷம் ஆகுது. கரண்ட் இந்த இதுக்கு வந்து சப்பளையே கிடையாது. அதையும் இந்த டீச்சர் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் வந்து திறக்கிறாங்க. இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கு இந்தாண்ட குப்பை தொட்டிலாம் போட்டு எல்லாம் மக்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படியே பிள்ளைங்க படித்தாலும் நோய் தொற்று தான் வரும். குப்பை தொட்டி எல்லாம் இருக்குது. இதை பற்றி கிளர்க்கிட்ட சொன்னாலும் கிளர்க்கும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நிறையா இதனால் மலேரியா இந்த மாதிரி நோயெலாம் பிள்ளைங்களுக்கு வருது. சுற்றி இருக்கிற பிள்ளைங்க பூராத்துக்குமே இந்த இதெல்லாம் பரவுது. அது ஆதி திராவிடர் பகுதி மக்கள் வசிக்கிற பகுதியில் செயல்படுறதுனால எஸ்சி அல்லாதவங்க இங்கே படிக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டீச்சர்ஸ் வராங்க, வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் வராங்க. மற்ற நாளெலாம் பூட்டியே தான் கிடக்குது. சமையல் அறையும் பூட்டி தான் கிடக்குது, கட்டடமும் பூட்டி தான் கிடக்குது. இங்கே மாதந்தோறும் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே கட்டடத்துக்கு கொடுக்குறாங்க. டீச்சர்ஸுங்க முறையாக சமைக்கிறானும் இல்லை, டீச்சர்ஸும் சரியாக வரதில்லை. அந்த பொருள்லாம் உணவுப் பொருள்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. இது இப்போ தொடர்ச்சியாகவே இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இது தமிழ்நாடு அரசு தான் இதில் கவனம் செலுத்தி சம்மந்தப்பட்ட நபர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ஒயரும் இதில் கேபிளும் கட் பண்ணி தான் இருக்கு. அந்த கேபிளும் வந்து தொடர்ச்சியாக ஒரு 4-5 மாசமாகவே கட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. கரண்டே இல்லாத இடத்துல குழந்தைங்க எப்படி இருக்கும்? கரண்டுமே இதில் அலட்சி போக்கா செயல்பட்டுருக்காங்க. 4-5 மாசமா கரண்டுமே கட்டாமல் இருக்கு. கரண்ட் ஒயரும் கட் பண்ணி தான் இருக்கு. இபியிலிருந்து கேட்டால் இதில் வந்து முறையாக வந்து எங்களுக்கு இபிக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தாதனால கரண்ட் பில்லை நாங்கள் கரண்டை கட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அரசு தான் இதில் சிறப்பு கவனத்தில் எடுத்துக்கிட்டு சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்.